ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض. صدق الله العظيم. எல்லா புகழும் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுடைய பேரருளால் துல்ஹஜ்ஜினுடைய இறுதியும் முஹர்ரம் மாதத்தினுடைய முதலுமாவான வாரம் இந்த வாரம். இன்னும் ஓரிரு நாட்களில் இஸ்லாமிய ஆண்டு கணக்கின்படி 12வது மாதமான துல்ஹஜ் முடிந்து சங்கைக்குரிய முஹர்ரம் பிறை துவங்குகிறது. ஹிஜ்ரி 1446வது ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைக்கிறோம். இஸ்லாத்தினுடைய புதிய புத்தாண்டு முகிழ்கிற இந்த நேரம் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை புத்தாண்டினுடைய நேரத்தில் நாம் யோசித்து பார்க்கிறோம். ஒரு நீண்ட நெடிய பயணம் இஸ்லாமுடையது. பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரிந்து 1436 வருஷமாகிறது. இப்போது ஹிஜ்ரி 1446 துவங்குகிறது. மிக நீண்ட பயணம் இஸ்லாமுடையது. கரடு முரடான பாதைகள் இஸ்லாமுடையது. மேடு பள்ளங்கள் நிறைந்த ஒரு பிரயாணம் இஸ்லாமுடையது. ஏராளமான விமர்சனங்கள், இஸ்லாத்திற்கு எதிரான கட்டுக்கதைகள், தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு செய்யப்பட்ட காலத்தால் மறக்க முடியாத விமர்சனங்கள், இவைகளையெல்லாம் தாண்டியும் நிதானமாய் அதே சமயம் சீரான வளர்ச்சியிலே இன்றளவும் போய்கொண்டிருக்கிறது இஸ்லாம். ஒருவர், இருவர், 10 பேர், 20 பேர் என்று தொடங்கிய இஸ்லாத்தினுடைய எண்ணிக்கை சற்றேறக்குறைய இப்போது 200 கோடி. உலகத்தில் வகி வந்த நாளிலே இருந்து இன்றைக்கு வரையும் இரக்கமே இல்லாமல் ஏறு வரிசையிலேயே ஒரு வளர்ச்சியை கொண்டிருக்கக்கூடிய உலகத்தின் பரவிய மார்க்கம், விரவி நிற்கிற மார்க்கம் இஸ்லாம் மட்டும். புதிய புத்தாண்டு, இஸ்லாமிய புத்தாண்டு ஹிஜ்ரி 1446 துவங்குகிற இந்த நேரத்தில் 2 சிந்தனைகள் முக்கியமானவை. ஒன்று, நம்முடைய புத்தாண்டிற்கு ஹிஜ்ரி புத்தாண்டு என்று ஏன் பெயர்? இரண்டாவது, இந்த புத்தாண்டை நமக்கு ஆலோசனை செய்து ஹிஜ்ரி புத்தாண்டு என்று பெயர் வைத்து அதை இந்த உம்மத்திற்கான கொடையாய் வழங்கிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டதும் இந்த வாரம். புதிய புத்தாண்டு துவங்குவதும் இந்த வாரம். அந்த புத்தாண்டின் பெயரை தந்த, புத்தாண்டை உருவாக்கி கொடுத்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுவின் வீர மரணமும் இந்த வாரம். இந்த 2 சிந்தனைகளும் இங்கே முக்கியமானது. அன்பிற்குரியவர்களே, ஒரு காலத்தில், ஒரு நேரத்தில் ஹிஜ்ரி புத்தாண்டு என்று இஸ்லாமிய புத்தாண்டுக்கு பெயர் வருவதற்கு முன்னால்
ஆண்டுகளின் கணக்குகள் கொஞ்சம் அலங்கோலமாக இருந்தது. ஏதாவது ஒரு போர் நடக்கும், அந்த போரில இருந்து பெயராக வைப்பார்கள். இந்த போர் நடைபெற்றதிலிருந்து 4வது வருஷம், 5வது வருஷம், 10வது வருஷம் என்று போகும். அல்லது ஏதேனும் மிகப்பெரிய சம்பவங்கள், பேரிடர்கள் ஏதாவது நடக்கும், அதை மையமாக வைத்து ஆண்டுக்கு பெயர் வைத்து விடுவார்கள். உலகத்தின் எத்தனையோ நாடுகளில் அந்த நாடுகளினுடைய மன்னர்களின் பிறந்த நாள் அங்கே தேதி கணக்காக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வருஷத்தை யானை ஆண்டு என்று சொல்லுவார்கள். அப்போதெல்லாம் ஹிஜ்ரி ஆண்டு என்று பெயர் இல்லை அல்லவா, யானை ஆண்டு என்பார்கள். இப்படி ஏதேனும் அர்த்தமில்லாத பெயர்களை கொண்டிருந்த ஒரு சூழல் நீண்ட காலம் வரை நீடிக்கிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொறுப்பேற்று அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கிற 4வது வருஷம் ஒரு மாநிலத்தினுடைய கவர்னராக இருக்கிற அபூ மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்திலே சொல்லுகிறார்கள், நாம் ஏதேனும் ஒரு மாதத்தை சொன்னால், ஏதேனும் ஒரு நாளை சொன்னால், அது போன மாதமா இந்த மாதமா அடுத்த மாதமான்னு தெரிவதில்லை. எனவே நமக்கு என்று ஒரு நாட்காட்டி வேண்டும், ஒரு கேலண்டர் முறை வேண்டும், தேதியும் மாதமும் சொல்லுகிற ஆண்டு கணக்கை சொல்லுகிற ஒரு சூழல் வேண்டும். ஆலோசனை செய்து நீங்கள் ஜனாதிபதி என்ற அடிப்படையில் இதை ஏற்பாடு செய்யுங்கள் என்று ஏராளமான சமுதாய சீர்திருத்தங்களை மேற்கொண்டு ஒரு அழகான அரசியலமைப்பை புனரமைப்பு செய்த பெருமைக்குரிய உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்திற்கு பிறகு அன்றைக்கு வாழ்ந்த அநேகமாக எல்லா சஹாபாக்களையும் ஒன்று கூட்டினார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனிலும் ஹதீஸிலும் தெளிவாக இல்லை என்றாலும் சஹாபாக்கள் எல்லாம் சேர்ந்து எடுக்கிற முடிவு மார்க்கத்தின் முடிவாக கொள்ளப்படும் என்பதற்கு இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு கணக்கு நமக்கு ஒரு ஆதாரம். இன்றைக்கு வரையும் இஸ்லாமிய உலகம் இந்த ஹிஜ்ரியை ஏற்றுக்கொள்ளுகிறது. இது குர்ஆனில் வந்ததல்ல, ஹதீஸில் வந்ததல்ல, கால தேவை கருதி எல்லா சஹாபாக்களும் கூடி எடுத்து இந்த உம்மத்திற்கு தந்த கொடை. அப்போது ஆலோசனையிலே 4 விஷயங்கள் பரிசீலனை செய்யப்பட்டது. அந்த ஆலோசனை கூடத்தின் தலைவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஆண்டிலே இருந்து நமக்கு இஸ்லாமிய ஆண்டு 1, 2 என்று கணக்கிட்டுக் கொண்டே வரலாம் என்பது ஒரு கருத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு நபி பட்டம் வழங்கப்பட்ட ஆண்டிலே இருந்து நுபுவத்திலே இருந்து 1, நபி பட்டம் 2, அந்த மாதிரி கணக்கு வைத்துக் கொள்ளலாம் என்பது 2வது கருத்து. இல்லை இல்லை, இஸ்லாமிய வளர்ச்சி என்பது மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு புலம்பெயர்ந்து ஹிஜ்ரத்து போன போதுதான் உருவாகியது. எனவே நம்முடைய புத்தாண்டு கணக்கை ஹிஜ்ரத்திலிருந்து துவங்க வேண்டும். ஹிஜ்ரி 1, ஹிஜ்ரி 2 என்று சொல்லலாம் என்று ஒரு 3வது கருத்தும் முன்வைக்கப்பட்டது. 4வது, இல்லை, எபெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மண்ணிலிருந்து மறைந்த அவர்களின் வஃபாத்தான ஆண்டிலே இருந்து கணக்கு வைப்போம். பெருமானார் இறந்ததில் இருந்து 1வது வருஷம், 2வது வருஷம், 1400 இத்தனாவது வருஷம் என்று போகட்டும் என்று 4 விதமான கருத்துக்கள் ஆலோசனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஒரு நீண்ட ஆலோசனை, கருத்து பரிமாற்றம், பரிசீலனை, எல்லாத்துக்கும் பின்னாடி முக்கியமானவர்களின் ஆலோசனைகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. அதில் மிக முக்கியமாக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவின் தலைவாயில் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இன்னும் பெருங்கொண்ட சஹாபாக்கள் நிறைய பேர் சொன்னது ஹிஜ்ரத்தை நம்முடைய ஆண்டு கணக்காக வைக்கலாம். ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் இஸ்லாம் வளர்ந்தது. ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் உலகளாவிய அளவில் பல்வேறு நாடுகளில் 4 பக்கமும் 8 திக்கிலும் இந்த இஸ்லாம் போய் சேர்ந்தது. எனவே வளர்ச்சிக்கு ஒரு குறியீடு சொல்ல வேண்டும் என்றால் அது பெருமானார் பிறந்ததை சொல்ல முடியாது, இறந்ததை சொல்ல முடியாது, அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு போனதைத்தான் சொல்ல வேண்டும். எனவே ஹிஜ்ரத் என்று பெயர் வைப்போம், நம்முடைய புத்தாண்டிற்கு ஹிஜ்ரி என்று பெயர் வைப்போம் என்று சொன்ன கருத்து அநேகமாக பெரும்பாலானவர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டு
அன்றைக்கு அது சட்ட முன்வடிவு செய்யப்பட்டு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவின் மூலமாக இஸ்லாத்திற்கு பெயர் வைக்கப்பட்டது. ஹிஜ்ரியில இருந்து தொடங்குகிறது நம்முடைய கணக்கு. அதற்கு 13 வருஷத்திற்கு முன்னாலேயே நபிப்பட்டம் வந்திருந்தாலும் இஸ்லாமிய ஆண்டு கணக்கு என்பது மக்காவில இருந்து முஸ்லிம்கள் புலப்பெயர்ந்து மதீனாவிற்கு போன நாளில இருந்து தொடங்குகிறது. ஹிஜ்ரத் நடந்து இப்போது 1445 வருஷம் இந்த வாரத்தோடு நிறைவு பெற்று 1446க்குள்ளே நாம் போகிறோம். ஹிஜ்ரி புத்தாண்டு என்று பெயர் வைத்ததற்கு காரணம் ஹிஜ்ரத்தின் மூலம்தான் மதீனா என்கிற ஒரு தனி இஸ்லாமிய சாம்ராஜ்யம் சாத்தியமானது. ஹிஜ்ரத்தின் மூலம் தான் தனி ஒரு பள்ளிவாசல் மதீனாவிலே நிர்மாணிக்க முடிந்தது. சுஃபா என்ற ஒரு மதரசா நிர்மாணிக்க முடிந்தது. அகில உலக அளவில் இஸ்லாமிய அழைப்பு கொடுக்க முடிந்தது. எல்லா அரசர்களுக்கும் இஸ்லாத்திற்கு வருமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதி இஸ்லாத்திற்கு அழைக்கும் சூழல் ஹிஜ்ரத்திற்கு பிறகு உருவானது. ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் போர்கள் நடந்தது, வெற்றிகள் நடந்தது, இஸ்லாத்தினுடைய பரப்பளவு உலகத்தில் விரிவாக்கப்பட்டது. இது எல்லாமே வளர்ச்சியின் குறியீடுகள். இந்த அத்தனை வளர்ச்சிக்கும் சேர்ந்து ஒற்றை வார்த்தையில் பெயர் சொன்னால் ஹிஜ்ரா என்றதற்கு பெயர். அதனால் தான் இஸ்லாமிய ஆண்டு ஹிஜ்ரி ஆண்டு என்று சொல்லுகிறோம். எத்தனையோ உலகத்தில் யானை ஆண்டு, பூனை ஆண்டு என்றெல்லாம் பெயர் வைக்கிற ஒரு சூழலுக்கு இடையில் மிக அற்புதமாக அர்த்த கன பரிணாமம் நிறைந்த கருத்து செறிவுள்ள ஹிஜ்ரி என்கிற பெயர் இஸ்லாமியர்களின் புத்தாண்டுக்கு பெயர். ஊர் விட்டு ஊர் போகலாம் என்று முடிவெடுத்த போது பெட்டி படுக்கையோடு குடும்பத்தோடு குழந்தைகளோடு முதலாக அந்த ஊரை விட்டு வெளியே போன சஹாபிக்கு பெயர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு சில அறிவிப்புகளில் வருகிறது, ஹிஜ்ரத்தில் முதலாய் அல்லாஹ்வின் உத்தரவை ஏற்று நாடு துறந்து போன காரணத்தால் நாளை மறுமையில் வலது கையில் பட்டோலை வழங்கப்படக்கூடிய முதல் சஹாபி அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு. கடைசியாக ஹிஜ்ரத்துக்கு வந்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் இடையில் ஏராளமான குடும்பம், பெரியவர்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் ஒரு ஊரை விட்டு ஊர், ஒரு இடத்தை விட்டு இடம் ஹிஜ்ரத் செய்து போன இந்த நிகழ்வு மதீனாவை நோக்கிய ஹிஜ்ரத் என்று நாம் வரலாறு சொல்லுகிறோம். அன்பிற்குரியவர்களே, கிளைமேட் நல்லா இல்லாம இன்னொரு ஊருக்கு போறது உண்டு, தொழிலுக்காக இன்னொரு ஊருக்கு போறது உண்டு, மருத்துவம், கல்வி உள்ளிட்டவைகளுக்காக ஒரு ஊருக்கு போவது உண்டு. ஒண்ணுமே இல்லை, கலந்தது காபா. அதை விட்டு விட்டு போகவர்களுக்கு மனமில்லை. வாழ்ந்த இடம், பிறந்த இடம், வசித்த இடம் எல்லாம் மக்கா. ஆனால் ஈமானை பாதுகாக்க வேண்டுமானால் வேற வழி இல்லை, இந்த ஊரை விட்டு மதீனாவிற்கு போக வேண்டும் என்றொரு சூழலும் இறை உத்தரவும் நபிகளாரின் அசைவும் கண்ணசைவும் இசைவு தெரிவித்த போது கிளம்பி போனார்கள் அல்லவா. அந்த மதீனாவை நோக்கிய ஹிஜ்ரத் ஈமானிய ஹிஜ்ரத், மிக அற்புதமான திட்டமிட்ட ஹிஜ்ரத் பயணம். திடீர்னு போலாமான்னு கிளம்பி போகல, எவ்வளவு பிரம்மாண்டமான ஏற்பாடுகள். எல்லாரையும் அனுப்பி வைத்து விட்டு கடைசியாய் தலைவர் போகிறார்கள். நான் முன்னால போய் சொகுசா அங்க உட்கார்ந்துருக்கேன், நீங்க எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லல. எல்லாரும் போனதற்கு பிறகு கிளம்புகிறார்கள். பயணத்திற்கு ஒரு தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, வழிகாட்ட ஒரு வழிகாட்டி. மாற்றுப்பாதையிலே அச்சம் நிறைந்த சூழலில் செல்லுவதால் மாற்றுப்பாதையில் குறுக்கு வழிகளில் செல்லக்கூடிய வழிகாட்டக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு உரைக்கத் என்கிற வழிகாட்டி போகிற வழியெல்லாம் துரத்தி கொண்டு பின்னாலே கொண்டு வந்து உணவு கொடுக்க ஒரு ஆள், செய்திகள் கொண்டு வந்து கொடுக்க ஒரு ஆள், எதிரிகளை பற்றி கண்காணிப்பதற்கு ஒரு ஆள், பால் கறந்து கொடுப்பதற்கு ஒரு இடையன், முழுக்க ஒரு திட்டமிடப்பட்ட பயணம். 14 நாட்கள் ஆகிறது. நாம் இன்றைக்கெல்லாம் காலையில கிளம்பி மதியமோ அல்லது இஷாவிற்கு கிளம்பி ஃபஜ்ருக்கு முன்போ மதீனாவை அடைகிற இந்த சொகுசு காலத்தில் நினைத்து பார்க்கிறோம். 14 நாட்கள் முழுக்க மலைகளில், கட்டான் தரைகளில், கரடு முரடான பாதைகளில் கடந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன இடம், போன அந்த நிகழ்விற்கு பெயர் ஹிஜ்ரத். ஹிஜ்ரத் ரசூலுல்லாஹ் மட்டுமல்ல,
முன்னாலே வாழ்ந்த பெருமக்கள் நிறைய பேர் இப்படி நாடு துறந்து நல்ல வழி காட்டி இருக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுகிறது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமின் ஹிஜ்ரத். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வகையில் அவர்கள் பிறந்த மண் ஈராக், அங்கிருந்து பலஸ்தீன், பலஸ்தீனில இருந்து மக்கா, 3 பெரும் பிரதேசங்களின் வழியாக உலகத்தை வலம் வந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மிஸ்ர் தேசத்தில இருந்து மதியனுக்கு ஹிஜ்ரத்து போன மூசாவின் வரலாறு குர்ஆனில் இருக்கிறது. அடக்குமுறையான ஈமானை பாதுகாப்பதற்கு குகைக்குள்ளே போய் ஒளிந்த 7 பேருடைய ஹிஜ்ரத்து குர்ஆனிலே இருக்கிறது. வழி நெடுக குர்ஆன் ஹிஜ்ரத் வரலாறு சொல்லுகிறது. கடைசியான ஹிஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய காலத்தில் சஹாபாக்கள் மேற்கொண்ட ஹிஜ்ரத் என்கிற புனித பயணம். எதனால் நம்முடைய புத்தாண்டிற்கு, இஸ்லாமிய ஆண்டிற்கு ஹிஜ்ரி என்று பெயர்? ஆண்டுதோறும் ஹிஜ்ரியையும் அது தாங்கி நிற்கிற அர்த்த புஷ்டியையும் இங்க விளக்கி சொல்ல வேண்டியது இருக்கிறது. காரணம், நாம் சார்ந்திருக்கிற மார்க்கத்தின் ஹிஜ்ரி என்கிற பெயர் எந்த குறியீட்டுக்காக வைக்கப்பட்டது? புலம்பெயர்ந்து போனவர்களுக்கு முஹாஜிர்கள் என்று பெயர், வாருங்கள் என்று அரவணைத்தவர்களுக்கு அன்சாரிகள் என்று பெயர். எல்லாம் இழந்து விட்டு நாங்கள் வெறும் கையோடு போகிறோம் என்று போனவர்கள் இழத்தல், இறைவனுக்காக இழக்குதல் சுகம் என்று நிரூபித்தவர்களுக்கு பெயர் முஹாஜிர்கள். இறைவனுக்காக கொடுக்குதல் சுகம் என்று அள்ளி கொடுத்த அன்சாரிகள், அவர்களுக்கு அன்சாரிகள் என்று பெயர். இந்த போனவர்கள் எல்லாம் ஃபகீர்கள் அல்ல. ஆனா குர்ஆன் சொல்லுகிறது ஃபுகரா المهاجرين الذين اخرجوا من ديارهم, வீட்டிலே இருந்து, நாட்டிலே இருந்து வெளியேற்றப்பட்ட ஃபகீர்கள் என்கிறது. ஃபகீர்னா ஏழை. ஏழைகளா? இல்லை. நிறைய காசு பணம் உண்டு, நிறைய தொழில் உண்டு, பண பரிவர்த்தனைகள் உண்டு, கொடுக்கல் வாங்கல் உண்டு. அல்லாஹ்விற்காக அத்தனையும் விட்டு வெளியேறுகிற போது நேற்றைக்கு வரையும் செல்வந்தர், இன்றைக்கு அவர் ஃபகீர். நேற்றைக்கு வரை அவர் கொடுக்கிற கரம் இன்றைக்கு ஜக்காத்து பெறுவதற்கு தகுதி என்கிற அளவுக்கு ஏழையாகி போகிறார்கள். யார் இந்த அர்ப்பணம் எல்லாம் செய்தவர்கள்? முஹாஜிர்கள். வயிறுகளிலே கற்கள் இருந்தது என்று படிக்கிறோம் அல்லவா வரலாற்றில். அதுவெல்லாம் வயிறார, வயிறு நிறைய உண்பதற்கு தேவையான சொத்து வைத்திருந்த முஹாஜிர்கள் வயிற்றிலே கல்லை கட்டுகிற அளவுக்கு ஏழையாகி போனார்களே. என்ன காரணம் தெரியுமா? மார்க்கத்திற்காக அர்ப்பணித்தவர்கள். அர்ப்பணிக்கிற உணர்வு உலகளாவிய இஸ்லாமிய உலகத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் ஹிஜ்ரி என்று பெயர். அந்த ஹிஜ்ரி என்கிற வார்த்தைக்குள் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் மார்க்கத்திற்காக புலம்பெயர்ந்த தியாக வரலாறு உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அங்கே அன்சாரிகள் என்று பெயர். அல்லாஹுவின் வார்த்தையில் சொல்லுவதானால் வல்லதீன ஆவவ் வனஸரு, அரவணைத்தார்கள், உதவி செய்தார்கள், இருப்பதை எல்லாம் வந்தவர்களுக்கு வாரி கொடுக்கிற பெருந்தன மனப்பான்மை கொண்டவர்கள். காலம் உள்ளளவும் குர்ஆனிலே இந்த ஆயத்துகள் இருக்கிறது. இழந்த முஹாஜிர்களின் சரித்திரமும், அள்ளி அள்ளி வாரி வழங்கிய, ஏராளமாக தாராளமாக வழங்கிய அன்சாரிகளின் தயானமும் குர்ஆனுக்குள்ளே நிறைந்து கிடக்கிறது. இந்த உம்மத்திற்கு ஹிஜ்ரி என்கிற வார்த்தை ஒரு செய்தி சொல்லித் தருகிறது. கஷ்ட நேரங்களில் மார்க்கத்திற்கு உதவுபவர்கள் தான் உண்மை முஸ்லிம்கள். ஒரு இக்கட்டான நேரத்தில் இஸ்லாத்திற்காக வேண்டி எதை வேண்டுமானாலும் இழக்க எவன் முன் வருவானோ அவனுக்கு பெயர் தான் முஸ்லிம் என்கிற செய்தியை இஸ்லாமிய உலகத்திற்கு சொல்லுவதற்காக அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்ல வேண்டும். வெறுமனே யாரோ ஒரு பிறந்த நாளையோ, ஒரு இறந்த நாளையோ, ஒரு திருமண நாளையோ, ஏதேனும் ஒரு விசேஷத்தையோ இதையெல்லாம் பெயராக வைக்காமல் ஒரு மாபெரும் தியாக சுவடுகள் நிறைந்த ஒரு சம்பவத்தை இஸ்லாமிய ஆண்டிற்கு பெயராக வைத்து கொடுத்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருவாக்கி கொடுத்த ஹிஜ்ரி புத்தாண்டும் இந்த வாரம் தொடங்குகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தானது, ஷஹீதானதும் இந்த வாரத்தில். நீண்ட நெடிய ஆட்சி பயணம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடையது. ஏறத்தாழ 10.5 வருஷ காலங்கள் இஸ்லாமிய ஆட்சி இதுதான் என்ற உலகத்திற்கு அறைகூவல் சொன்ன அற்புதமான ஆட்சி. சாதாரண நபர் அல்ல,
அவர் ஒரு சமுதாயம் கூட அல்ல, அவர் ஒரு பல்லின சமூகத்தினுடைய கூட்டு கலவையான ஒரு அதிபர். அல்லாஹ் அக்பர். நீதியின் நெடும்பயணத்தினுடைய மைல்கல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. பூமியில ஒருவர் இஸ்லாத்திலே சேருகிறார், வானத்திலே உள்ள மலக்குகள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்று சொன்னார்கள் நாயகம். உமர் ஒருவரின் இஸ்லாத்திற்காக வேண்டி தம்மத்து பிகில் 40வது ஆள் பூர்த்தியாகிறது. உமரோடு 39 நபர்கள் இஸ்லாத்திலே சேர்ந்திருக்கிற நிலையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திலே சேர்கிறார்கள். அவரோடு இஸ்லாத்தின் எண்ணிக்கை, உலகத்திலேயே இஸ்லாத்தின் எண்ணிக்கை 40 பேர். 40வது ஆளாக உள்ளே நுழைந்தவர்கள். இவர்களுக்கு பிறகு எல்லாம் தலைகீழாக மாறியது. இதுக்கு முன்னால அடித்து விடுவார்கள் என்று பயந்து குடும்பம் குடும்பமாக பக்கத்தில் இருக்கிற அபிசீனியா என்கிற நாட்டிலே போய் வாழ்ந்த மக்கள் எல்லாம் உமர் இஸ்லாத்திலே சேர்ந்துட்டாருன்னு சொன்ன உடனே அங்கிருந்து திரும்பி வந்து விட்டார்கள். ஏன்னா இனி யாரும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு அஜபாகுவான தோற்றம் கொண்ட உமர் இஸ்லாத்திற்கு கிடைத்திருக்கிறார். எல்லாம் வந்து சேர்ந்து விட்டார்கள். ஹிஜ்ரத்திற்கு போகிறோம் என்று எல்லாரும் போனால் அடி விழும், உதை விழும், அடக்குமுறை நடக்கும், வழிகொள்ளை நடக்கும், காபிர்கள் தடுப்பார்கள், கட்டி வைத்து அடிப்பார்கள். உமர் சேர்ந்த பிறகு நிலைமை தலைகீழாக மாறியது. அவர்கள் மட்டும்தான் காபாவிலே போய் நின்று ஹிஜ்ரத்துக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு ஹிஜ்ரத்துக்கு போனார்கள். நான் கத்தாவுடைய மகன் உமர் பேசுகிறேன், காபாவிலே சத்தம் போடுகிறார்கள், ஊருக்கே கேட்கிறது. கத்தாவுடைய மகன் உமர் பேசுகிறேன். எந்த தாயெல்லாம் தாம் புள்ள மௌத்தா போகணும்னு நினைக்கிறையோ என்னோட ஹிஜ்ரத்தை தடுத்து பார் என்று சொல்லிவிட்டு ஹிஜ்ரத்திற்கு போனார்கள். ஒரு துணிந்த இஸ்லாமிய ஹிஜ்ரத்து பயணம் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பயணம். ரொம்ப நன்றாக நாம் உன்னிப்பாக ஹதீஸ்களை கவனித்தால் உமர் ஏற்படுத்தி கொடுத்த எக்கச்சக்கமான இஸ்லாமிய சீர்திருத்தம் 10 வருஷத்தில் இன்றைக்கு இஸ்லாமிய உலகம் கை கொண்டிருக்கிற ஏராளமான செய்திகள் உமரால் உருவாக்கி தரப்பட்டவை. லவ்கான நபியன் பஅதி லகான உமர். எனக்கு பின்னால நபி இல்லை, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படி இருப்பதாக இருந்தால் உமர் நபி ஆயிருக்க வேண்டும். நபி இல்லை, எனவே முடிக்கப்பட்டது முஹம்மதுவோடு. இருப்பதாக இருந்தால் அது உமராக இருக்கும். சஹீஹுல் புகாரியிலே பாபு ஃபதுலுல் இல்ம் என்ற ஒரு பாடம், கல்வியின் சிறப்பு. இந்த பாடத்தில் ஒரு ஹதீஸ் பதிவாகிறது. ஹதீஸ் என்ன தெரியுமா? அதிகாலை ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் கனவு ஒன்று கண்டேன். சஹாபாக்களிடம், என்ன கனவு? நான் பால் குடித்து விடுகிறேன், ஒரு குவளையில் பாலை குடித்து விட்டு மீத பாலை பக்கத்தில் இருந்த உமருக்கு நான் கொடுக்கிறேன். சஹாபாக்கள் கேட்டார்கள், கனுபவா அவ்வல் தகு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே இந்த கனவுக்கு என்ன விளக்கம்? நாயகம் சொன்னார்கள், கால அல் இல்ம், கல்வி என்ற அர்த்தம். என்னிடத்தில் இருக்கிற கல்வி ஞானமெல்லாம், நான் உட்கொண்டிருக்கிற இல்மு போக வீதமெல்லாம் அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் இருக்கிறது என்று அதற்கு பொருள். சஹீஹுல் புகாரியில் எழுதுகிறார்கள் இமாம் முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், பல்லாண்டு காலம், பல நூறாண்டு காலம் ஒரு ஆட்சி நிறைய புனரமைப்பு பணிகளை செய்தால் ஒரு நாட்டை எப்படி கட்டமைக்க முடியுமோ அது எல்லாவற்றையும் கட்டமைத்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் காலமெல்லாம். யா அல்லாஹ், 2 துவா. நான் உன் பாதையிலே ஷஹீதாக மரணிக்க வேண்டும். சும்மா பாயில படுத்தெல்லாம் ரூஹு போகக்கூடாது. உன் பாதையிலே நான் கொல்லப்பட்டு மரணிக்க வேண்டும். 2வது, உன்னுடைய ரசூலின் ஊராகிய மதீனாவிலே மரணிக்க வேண்டும். 2 துவாவையும் அல்லாஹ் கபூல் செய்தார். இந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்ததும் இந்த வாரம். அதனால இந்த வாரம் ஹிஜ்ரத்தையும் ஹிஜ்ரத்தை இந்த உம்மத்திற்கு வழங்கிய உமரையும் சேர்த்து நாம் நினைத்து பார்க்கிறோம். ஒரு ஃபஜ்ர் தொழுகை ஜனாதிபதிகள் தான் தொழ வைப்பார்கள் என்கிற நியதியில் இமாமாக தக்பீர் கட்டி தொழ வைக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நீண்ட நாளாக கொலை செய்யும் திட்டம் வைத்திருந்த அபூ லுஅ்லு என்பவன் வாள் செய்து இந்த வாளை கூர்மைப்படுத்தி அதை நன்கு பக்குவப்படுத்தி அதற்கு பிறகு 40 நாட்களுக்கு மேல் அந்த வாளை விஷத்திலே ஊற வைத்து, ஏனால் விஷம் தோய்ந்த வாளிலே வெட்டுகிற போதுதான் உடனடியாய் உயிர் பிரியும். அதனால் விஷத்திலே ஊற வைத்து
அந்த வாளை எடுத்து உரையிலே வைத்துக் கொண்டு நல்லவனை போல் முந்தின சப்பிலே வந்து இமாமுக்கு பின்னாலே தக்பீர் கட்டி தொழுகிறார். வெட்டலாமா வெட்டலாமா? காரணம் சஹாபாக்கள் நிறைந்திருக்கிற மஸ்ஜிது நபவி, அது தொட வைப்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இரண்டாவது ரக்காத்திலே வெட்டினால் தான் அவ்வளவு சீக்கிரமாக யாரும் தொழுகையை விடமாட்டார்கள். இப்போதுதான் துவங்கி இருக்கிறது தொழுகை, வெட்ட வேண்டாம். அவனே தனக்கு சமாதானப்படுத்தி கொண்டான். இரண்டாவது ரக்காத்து வந்தது. தக்பீரிலே நிற்கிற போது வேகமாக வாளை உரியவன் 6 இடங்களில் வெட்டுகிறான். 6வது அடிவயிற்றிலே சொருவி அரை வட்டத்தில், அந்த வயிறு முழுக்க, இந்த இடுப்பில இருந்து இந்த இடுப்பு வரைக்கும் ஒரு வயிற்றை அரை வட்டத்திலே இழுத்த போது புலபுலவென்று உறுப்புகள் கீழே விழ இரத்த வெள்ளத்திலே அப்படியே சரிகிறார்கள். தப்பிக்க முனைகிறான் சப்பில இருந்து. எல்லா சஹாபாக்களும் அப்படியே தொழுகையை விட்டு தடுத்த போது ஏறத்தாழ நிறைய பேரை வெட்டினான். 13 பேருக்கு வெட்டு காயப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் உயிர் போகவில்லை. ஆனால் அதற்கு முன்னால் இந்த 13 பேரில் 6 சஹாபாக்கள் 13 பேருக்கு வெட்டு காயப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் உயிர் போகவில்லை. ஆனால் அதற்கு முன்னால் இந்த 13 பேரில் 6 சஹாபாக்கள் ஷஹீதாகி விட்டார்கள். எஞ்சியவர்கள் எல்லாம் காயத்தோடு படுத்திருக்கிறார்கள். ஒரு சில வினாடிகள் தான் அவன் தப்பித்து விடுவான். ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாமிய உலகின் வணிக வல்லல், கொடை வல்லல், ஒரு பெரிய துண்டை எடுத்தவன் தலையிலே போர்த்து விட்டார். தலையில துண்டை போர்த்தியவுடன் நிலை தடுமாறி கீழே விழுந்தவன் ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை எந்த வாளிலே வெட்டினானோ அதே வாளில் தன்னைத்தானே வெட்டி கொண்டார். அதே வாளில் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்காக தயார் செய்யப்பட்ட வாள் சிக்கிக் கொண்டதற்கு பிறகு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபினுடைய பிடிக்குள்ளே அவன் வந்ததற்கு பிறகு தன்னைத்தானே கொலை செய்து கொண்டவன் விழுந்தார். அதற்கு பிறகு ஒரு இரவு ஒரு பகல் வரைக்கும் குற்றுயிராக உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ரூஹ் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மகனை கூப்பிட்டு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கூப்பிட்டு 2 செய்தி சொன்னார்கள். மகனிடம் ஒப்படைக்கிற தந்தையின் கடைசி நேர மரண வாக்கு மூலம் 86,000 திர்ஹம் கடன் வாங்கியிருக்கிறேன். என்னுடைய கடனை, என் நிலத்தையோ வீட்டையோ விற்று அந்த கடனை அடைத்து விட வேண்டும். நீங்கள் யோசிக்க வேண்டும். 10.5 ஆண்டு காலம் பல லட்சக்கணக்கான சதுரடி படப்புள்ள இஸ்லாமிய உலகின் சாம்ராஜ்யத்தினுடைய சக்கரவர்த்தி வஃபாத்தாகிற போது கடனோடு மூத்தாகிறார். அடைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். இரண்டாவது, ஏற்கனவே பெருமானாருக்கு பக்கத்திலே அடங்குவதற்கு, அது ஆயிஷா அம்மாவின் வீடு என்பதால் ஆயிஷா அம்மாவிடம் நான் ஜனாதிபதியாக இருந்த போது அனுமதி வாங்கிவிட்டேன். நான் வஃபாத்தான பிறகு அங்கே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அடுத்து அடங்குவதற்கு சம்மதம் செய்தார்கள். இருப்பினும் மகனே, எனக்கு ஒரு சந்தேகம். நான் ஜனாதிபதிங்கிறதுனால அவர்கள் மறுக்க முடியாமல் ஒப்புக்கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் முழு மனம் பொருத்தம் இல்லாமல் அங்கே அடங்குவது எனக்கு விருப்பமில்லை. என் ரூஹு போனதற்கு பிறகு, நான் ஜனாதிபதி இல்லை என்று நான் சடலம் பிரேதமாக ஆனதற்கு பிறகு ஒரு தடவை நீ மீண்டும் ஆயிஷாவிடத்திலே கேள், அடக்கலாமா என்று கேள். முழு மனதோடு சம்மதித்தால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் பக்கத்திலே அடக்கிவிடு என்கிற வசியத்தை செய்துவிட்டு வஃபாத்தாகிறார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இந்த வாரம் அவர்கள் ஷஹீதான நாள். அவர்கள் இந்த வாரம் இஸ்லாமிய உலகத்திற்கு கொடையாக வழங்கிய ஹிஜ்ரி புத்தாண்டு துவங்குகிற நாள். இன்னும் 2 நாளில் நாம் ஹிஜ்ரி 1446 ஹிஜ்ரியை கொண்டாட இருக்கிறோம், துவங்க இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். பூக்கிற புதிய புத்தாண்டு 1446 ஹிஜ்ரி இஸ்லாமிய உலகில் வாழும், உலகளாவிய இடங்களில் வாழும் எல்லா மூளை முடுக்குகளில் இருக்கும் முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் அமைதியும் வசந்தமும் மகிழ்வும் ஈமானிய உணர்வும் இஸ்லாமிய தியாக மனப்பான்மையும் உள்ள ஆண்டாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன்.